இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு யூசஸ் ஆஃப் ஃபார்மால்டிஹைட். ஓகேவா? 40% aqueous solution of formaldehyde is called formalin. 40% ஆஃப் ஃபார்மால்டிஹைட் எடுத்துருக்கோன்னா அது வந்துட்டு ஃபார்மலின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஓகேவா? ஸோ இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரிசர்விங் பயாலஜிக்கல் ஸ்பெசிமன்ஸ். இப்போ பயாலஜி லேப்லலாம் நிறைய ஸ்பெசிமன் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அதில் ஒரு லிக்விட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஃபார்மலின். ஓகேவா? ஃபார்மலின் ஹேஸ் ஹார்ட்னிங் எஃபெக்ட், ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டேனிங். டேனிங் பண்ணும்போது நம்ம வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறோம்? ஃபார்மலின் யூஸ் பண்ணுறோம். ஃபார்மலின் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் thermosetting plastic known as bakelite, which is obtained by heating phenol with formalin. இப்போ thermosetting plastic அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதில் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஃபீனால் அண்ட் ஃபார்மலின் இது ரெண்டுமே ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு பேக்லைட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? இது thermosetting plastic. ஸோ ஃபார்மலினோட யூஸஸ் வந்துட்டு ஒன்று பயாலஜிக்கல் ஸ்பெசிமன், இன்னொரு டேனிங், இன்னொன்று வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் பேக்லைட். ஓகேவா? இது மூணுமே வந்துட்டு ஃபார்மலினோட யூஸஸ். ஸோ வந்துட்டு இப்போ பார்க்க போகிறது எஸ்டரிஃபிகேஷன். ஓகேவா? இப்போ எஸ்டரிஃபிகேஷன்னா ஒரு ஆசிடும் ஆல்கஹாலும் சேர்ந்தாச்சுன்னா நம்மளுக்கு எஸ்டர் கிடைக்கும். ஓகேவா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 இதுவுமே எல்லாமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எஸ்டர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் ரிவர்சிபிள் அண்ட் இஸ் கால்ட் எஸ்டரிஃபிகேஷன். இது ரிவர்சபிளாகவும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கோம்? பென்சோயிக் ஆசிடும் இங்கே இத்தாயில் ஆல்கஹாலும் எடுத்திருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? இத்தாயில் பென்சோயேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது. இதுதான் எஸ்டர். ஓகேவா? காமனாக எஸ்டர் எப்படி சொல்லுவோன்னா RC+OOR. ஆர்னா வந்துட்டு ஒரு இன்னும் ஒரு ஈத்தாயில் காம்பவுண்ட் இல்லாட்டி ஒரு ஈத்தாயில் காம்பவுண்ட், அந்த மாதிரி கார்பன் காம்பவுண்ட்ஸை ஆர்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு பென்சோயிக் ஆசிட் அப்புறம் எத்தனால் எடுக்கிறதுனால இத்தாயில் பென்சோயிட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எஸ்டர் கிடைக்குது. அதோட மெக்கானிசம் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே நம்ம இங்கே வந்துட்டு COOH. ஓகேவா? ஒரு ஆசிட் எடுத்திருக்கோம். இந்த ஆசிட் என்ன ஆகும்? ஹெச்சோட ரியாக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு ஹெச் வந்துட்டு இங்கே வந்து ஜாயின் ஆயிரும். அப்போ இங்கே வந்துட்டு எக்ஸஸ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? இந்த பாண்ட் இருக்குது இல்லைங்களா, இது ப்ளஸ்ஸை வந்துட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பாண்ட் இது இழுத்துக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆல்கஹால் குரூப் வந்துட்டு இந்த ஆக்சிஜன் இருக்குது இல்லைங்களா, அப்போது இந்த கார்பனை அது வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த பாண்ட் இங்கே போக போக இந்த ஆக்சிஜன் வந்துட்டு இந்த கார்பனை வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸஸ் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? இந்த பாண்ட் இருக்குது இல்லைங்களா, OH பாண்ட், அது வந்துட்டு இங்கே ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு அது எடுத்துக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? CH3C, மேலே ஒரு OH. ஓகேவா? கீழே ஒரு OH, இங்கே வந்துட்டு O, C2H5. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு புரோட்டோனேஷன் நடக்குது. புரோட்டோனேஷன் நடக்கும்போது இந்த ஹெச் இருக்கு இல்லைங்களா, இந்த OH மேலே இருக்கிற OHோடு இன்னொரு ஹெச் வந்துட்டு அட்டாச் ஆயிரும். அப்போ என்ன பண்ணும்? இது வாட்டர் மாலிகுலாக ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த பாண்டும் அது சேர்த்து இழுத்து போயிடும். ஓகேவா? இது வாட்டர் மாலிகுலாக ரிமூவ் ஆயிரும். அப்போது இங்கே இருக்கிற எக்ஸஸ் இந்த பாண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த எலக்ட்ரான் வந்துட்டு இந்த CO கூட டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது வந்துட்டு இங்கே வந்துடும். ஓகேவா? இந்த பாண்ட் இங்கே போக போக இந்த ஆக்சிஜன் வந்துட்டு இங்கே சப்ளை ஆயிரும். அப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது மறுபடியும் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு இந்த OH வந்துட்டு இங்கே கொடுத்துரும். இந்த பாண்ட் வந்துட்டு இங்கே வரும்போது CH3C டபுள் பாண்ட் O அப்படின்னு மாறிடும். அப்போ என்ன ஆகும்? இந்த பாண்ட் வந்துட்டு இந்த ஆக்சிஜன் வந்துட்டு தன் பக்கம் இழுத்துக்கும். இப்போது இங்கே நம்ம வந்துட்டு ஆல்கஹால் குரூப் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இங்கே இருக்குங்களா, CH3C டபுள் பாண்ட் O. இந்த பாண்ட் இங்கே வர்றதுனால டபுள் பாண்ட் O, கீழே ஒரு O. ஓகேவா? இந்த ஒரு O, C2H5, அப்புறம் C2H5, இங்கே ஒரு O, H, இங்கே ஒரு H. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட எஸ்டரிஃபிகேஷனோட ரியாக்ஷன். இதுதான் நம்மளோட எஸ்டர். ஓகேவா? இது வந்துட்டு பை ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் எஸ்டரிஃபிகேஷனோட மெக்கானிசம். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஓகேவா? ஃபார்மிக் ஆசிடோட ரெடியூசிங் இது. ஃபார்மிக் ஆசிடோட ஃபார்முலா இது HC+OOH. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆல்டிஹைடு குரூப்பும் இருக்கும், ஆசிட் குரூப்பும் இருக்கும். ரெண்டுமே இருக்கிற ஒரே காம்பவுண்ட் வந்துட்டு ஃபார்மிக் ஆசிட். ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ணலாம்.
ஓகேவா. ஸோ வந்துட்டு இது ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ணுறதுனால இது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபார்மிக் ஆசிட் ரெடியூசஸ் டாலரன்ஸ் ரியேஜெண்ட் டு மெட்டாலிக் சில்வர். அப்படின்னா நம்மளோட இந்த ஃபார்மிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா, இது டாலரன்ஸ் ரியேஜெண்ட்டோட ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு சில்வர் மிரர் கிடைக்கும். ஓகேவா. இங்கே வந்துட்டு என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா ரிடக்ஷன் தான் நடக்கும். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணணும், டாலரன்ஸ் ரியேஜெண்ட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அது வந்துட்டு சில்வரை மாற்றிடும், ஏஜி ப்ளஸ் வந்துட்டு ஏஜியாக மாற்றிடும். ஓகேவா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட் ரெடியூசஸ் ஃபெல்லிங் சொல்யூஷன். டாலரன்ஸ் சொல்யூஷனும் ஃபெல்லிங் சொல்யூஷனும் அதை ரெடியூஸ் பண்ணிடும். Felling solution, it reduces to blue color cupric ions to red color cuprous ions. ஓகேவா. குப்ரிக்காக இருக்கிறது குப்ரஸாக மாறிடும். இது வந்துட்டு எந்த கலராக இருக்குன்னா ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோன்னா என்ன ஆட் பண்ணுறோம், இந்த ஃபார்மிக் ஆசிட் ஆட் பண்ணுறோன்னா நம்மளோட இந்த குப்ரிக் அப்படின்னா 2+ ப்ளூ கலரில் இருக்கிற இந்த காம்பவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரெட் கலர் ப்ரிசிபிடேட்டாக மாறிடும். ஓகேவா. குப்ரஸ் அயான்ஸு மாறிடும், இது ரெட் கலராக வந்துடும். ஸோ இதில் ரெடியூசிங் ஃபார்மிக் ஆசிடோட ரெடியூசிங் வந்துட்டு ரெண்டு தான். ஒன்று வந்துட்டு டாலரன்ஸ் ரியேஜெண்ட் அது ரெடியூஸ் பண்ணும், ஃபெல்லிங்ஸ் ரியேஜெண்ட்டை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஸோ டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா. கார்பாக்சிலிக் ஆசிடோட டெஸ்ட் ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு லிட்மஸ் பேப்பர் எடுத்துருக்கோம். ஓகேவா. அது வந்துட்டு ரெட் கலர் லிட்மஸை வந்துட்டு ப்ளூ கலராக மாற்றிருச்சுன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா. அதே மாதிரி நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துட்டு சோடியம் பைகார்பனேட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் கொடுக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்துட்டு லிட்மஸ் டெஸ்ட்டு, செகண்ட் ஒன் வந்துட்டு சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட்டோட வந்துட்டு நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் ஆட் பண்ணோன்னா பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் கொடுக்கும். ஓகேவா. தேர்ட் ஒன் வந்துட்டு ஆல்கஹாலும் கான்சென்ட்ரேட்டட் H2SO4ம், இது ரெண்டுமே கூட நம்ம வந்துட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் போட்டோன்னா எஸ்டர் கொடுக்கும். ஓகேவா. எஸ்டர் எப்பயுமே நம்ம எப்படி இருக்குது இல்லைன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் கொடுக்கும். ஓகேவா. ஒரு ஃப்ரூட் ஸ்மெல் கொடுத்துருச்சுன்னா எஸ்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு லிட்மஸ் டெஸ்ட்டு, செகண்ட் சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட். சோடியம் பைகார்பனேட்டோட நம்மளுக்கு பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் கொடுக்கும். ஓகேவா. கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறதுனால பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துரும். தேர்ட் ஒன் வந்துட்டு ஆல்கஹால் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எஸ்டர் ஃபார்ம் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது 3 டெஸ்ட் தான் இருக்குது, டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்.